இப்போது நியாயாதிபதிகள் 13:25 ஒரு மனிதனை குறித்து நான் உங்களோடு பேச போகிறேன். அவர் யார் என்பதை நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான அறிமுகமான ஒரு நபர். யாரோ ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொன்னாராம், அவர் சொல்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னாங்க. 2026 கொரோனாவோட மோசமான ஒன்று வரும், படுமோசமான ஒரு இதோட பல மடங்கு வீரியமான ஒன்று 2026 வரும். அதில் உண்மையாக உத்தமமாக ஊழியம் செய்யாதவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் பெரும்பாலும் அப்படிங்கிற ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். அதை அவர் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ்டர் சொன்னார். இது நமக்கெல்லாம் அவேர்னஸாக இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார். கொள்ளை நோய்கள் வரும், பூமி அதிர்ச்சி வரும், யுத்தங்கள் வரும், பஞ்சங்கள் வரும், மனிதர்களுடைய அன்பு தணிந்து போகும், பாசம் இருக்காது, மனிதர்கள் மேலே இருக்கிற ஈவு இரக்கம் இருக்காது. இதெல்லாம் இயேசு சொன்னார். கடைசி காலம் அழிவுக்கு ஏதுவான காலம் அதுன்னு சொன்னார். அதனால் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் பிள்ளைகளை குறித்து ரொம்ப கவனமாக இருக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த வசனத்தை வாசிங்க. ஒருத்தர் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் அவனை ஏவ துவக்கினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிம்சோன் என்கிற ஒரு மனிதன் கர்த்தருடைய ஆவியை பெற்றவன். அபிஷேகம் ஏன் பெறணும், பரிசுத்த ஆவியால் ஏன் நிரப்பப்பட வேண்டும் என்கிற விஷயத்தை சொல்லுகிற 2 காரியங்களை குறித்து இன்றைக்கு பேசப்போகிறேன். ஒன்று, அவனுடைய பெற்றோருக்கான கடமைகள். 13ஆம் அதிகாரத்தில் சிம்சோன் பிறக்கலை. அதாவது 13ஆம் அதிகாரத்தின் துவக்கத்தில் அவனுடைய அம்மா மலடியாக இருந்தால், அம்மாவுக்கு பிள்ளை கிடையாது. ஒரு நாள் ஒரு தேவ தூதன் நிற்கிறான். தேவ தூதனானவர்னு ரொம்ப ஹானராக சொல்கிற இடத்துலலாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நிழலாட்டமாக அக்காலத்தில் மக்களுக்கு காட்சி அளித்தார். கர்த்தருடைய தேவனுடைய தூதனானவர் நிற்கிறாரு. இந்த அம்மா அது எந்த இடம்ன்றது நமக்கு முக்கியம் இல்லை, ஆனால் அவர் நிற்கிறவரை பார்க்குறாங்க. இந்த அம்மா பார்த்த உடனே பயங்கரமான உருவம், அது பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. அப்படி தான் அந்த அம்மா அவங்க வீட்டுக்காரர்கிட்ட கன்வெர்ட் பண்ணுது. அதை நீங்கள் வாசிக்கணும்னு சொன்னால் 6ஆம் வசனம், அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார், அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயை போல மகா பயங்கரமாக இருந்தது. எப்படி இருந்ததா? மகா பயங்கரமாக இருந்தது. அப்போது அந்த உருவம், பயங்கரமான ஒரு உருவத்தில் ஒரு தேவ தூதன் நிற்கிறாரு. அவர் சொல்கிறாரு, ஏம்மா நீ மலடியாக இருக்கிற, நீ பிள்ளையை பெற்றெடுப்பாய். பிள்ளையை பெற்றெடுக்கிறது ஒரு பெரிய வாரம். அல்லேலூயா. ஆமாம், பிள்ளை என்பது தேவனால் கொடுக்கப்படுகிற ஒரு விசேஷ ஆசீர்வாதம். மலடியை பிள்ளை தாட்சியாக்குகிறது கர்த்தர். ஆனால் கர்ப்பவதிகளை, கர்ப்பத்தில் குழந்தைகளை அழிக்கிறது பிசாசு. எத்தனை பேரை பைபிளில் நம்ம பார்க்குறோம் இல்லையா? பார்வோன் காலத்தில், ஏரோது காலத்தில் குழந்தைங்களை அழிக்கிறது அவனுடைய வேலை, குழந்தைகளை கொடுக்கறது இயேசுவினுடைய வேலை. ஆமென் சொல்லுவோமா? சரி, இப்போது இங்கே அந்த அம்மாக்கிட்ட அந்த தேவனுடைய தூதனானவர் சொல்கிறாரு, இந்த பர்மா நீ குழந்தை உனக்கு உண்டாகும், நீ திராட்சை ரசமோ மதுவோ இது மாதிரி எந்த தவறான அல்லது அவசியமான எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்களுக்குரிய காரியங்களை நீ ஈடுபடக்கூடாது. நீ பொறுப்பாக நடந்துக்கிடணும். அவன் தலையில் சவரகன் கத்தி படக்கூடாது. அவன் முடி ஜட மாதிரி நீளமாக வளரணும். அவன் முடி என்ன பண்ணக்கூடாது, துளி கூட சவரகன் கத்தி படக்கூடாது. பிரேதத்தினால் தீட்டுப்படக்கூடாது. இதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் போய்ட்றார். இந்த அம்மா வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுது, என்னங்க நான் கர்த்தருடைய தூதனானவரை பார்த்தேன், பயங்கரமானவராக இருந்தார். அப்படியா? சரி, உனக்கு தான் தேவன் தரிசனம் கொடுத்துருக்காரு, நீ ஒரு பெரிய ஆள், கிருபை பெற்ற ஆள்னு போல. ஒரு நல்ல புருஷன், மனைவி ஸ்பிரிச்சுவலில் இருக்கிற மாதிரி இவரும் இருந்தால் அந்த வீட்டில் தேவனுடைய திட்டம் பலமாக நிறைவேறும். சில வீடுகளில் மனைவி நல்ல ஸ்பிரிச்சுவலில் இருக்கும், கணவர் ஆவரேஜ் இல்லைன்னா அறகுறை.
சில வீடுகளில் புருஷன் நல்ல ஸ்பிரிச்சுவலில் இருப்பார், மனைவி அரைகுறை ஆவரேஜாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் மிக குறைவாகவே வரும். உள்ள ரொம்ப கம்மியாக தான் அவங்க ஆசீர்வாதத்தை பெறுவாங்க. அவங்களால 100% ரிசீவ் பண்ண முடியாது. இந்த அம்மா போராடி ஜெபிக்கும், இல்லை இந்த ஐயா போராடி ஜெபிப்பார். ஆனால் அந்த ஸ்பிரிச்சுவல் இல்லாத நபர், அந்த சரியாக இல்லாத நபர் அதற்கு தடையாக இருப்பார். அவர் அவிசுவாசமாக பேசுவார், ஒழுங்காக ஜெபிக்க மாட்டார், நமக்கு இடையூறாக இருப்பார். அல்லது இந்த அம்மா இடையூறாக இருக்கும், ஜெபிக்க விடாது, வேதத்தை தியானிக்க விடாது, ஊழியம் செய்ய விடாது, ஆண்டவருடைய திட்டங்களை நிறைவேற்ற விடாது. இடகுடமான அதனால் என்ன ஆகுனா 100% அந்த குடும்பம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த கணவர் கேட்டுட்டு அப்படியா சரி போ, கர்த்தர் உன்னோட பேசினார், அப்படி போல அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவன் திரும்ப போய் 8ஆம் வசனத்தில் அவன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து, ஏன்பா அதை தான் சொல்லிட்டேனே, சொன்ன பின்னாடி திரும்ப எதுக்கு கிடையாது. மனைவிக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார் இல்லையா, கணவனாகிய எனக்கும் வெளிப்படுத்தணும். எனக்கும் அந்த ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. எனக்கு பிறக்க போகிற பிள்ளையை பற்றி எனக்கு ஆண்டவர் சொல்லி தரணும். என் பிள்ளையை பற்றி தேவன் எனக்கு வெளிப்படுத்தணும். என் பிள்ளையை என்னம்மா ஆக்கணும், என்னவா செயல்படுத்த போகிறாருங்கிறத என் மனைவிக்கு மட்டும் சொன்னேன், இப்படி எனக்கும் சொல்லணும். என் குடும்பத்துக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை என்னோட ஆண்டவர் பேசணும். அதுக்கு அவன் வந்துட்டு பேசினா பார்க்கலான்னு நிர்விசாரமாக இருக்கல. அவன் என்ன பண்ணான்னா, ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணினான். நீங்கள் என் மனைவியை மட்டும் நேசிக்கிறீங்க கிடையாது, என்னையும் தான் நேசிக்கிறீங்க. என் மனைவிக்கு வெளிப்படுத்துனீங்க, அதோடு நிறுத்துகிற தேவன் அல்ல, எனக்கும் வெளிப்படுத்துவீங்க. என் மனைவியோடு நீங்கள் பேசியிருக்கீங்க, என் கூடயும் பேசுங்க. என் மனைவிக்கு நீங்கள் சொன்னீங்க, எனக்கும் சொல்லுங்கள். அவளுக்கு மட்டும் காட்சி அளித்தீங்க, எனக்கும் காட்சி அளிங்க. அவளுக்கு தரிசனத்தை கொடுத்தீங்க, எனக்கும் தரிசனத்தை கொடுங்க அப்படின்னு கேட்ட ஒரு நல்ல கணவர் அவர். சில வீடுகளில் சில கணவன்மார்கள் மனைவிமார்களை நீ தான் அதுக்காகவே ஸ்பெஷலிஸ்ட்டு, உன்னை தான் அது கடவுள் ரொம்ப தேர்ந்தெடுத்திருக்கிறார் போ அப்படின்னு சொல்லாங்க. அல்லேலூயா, அது ஸ்தோத்திரம். ஒரு முறை டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் ஒரு அழகான ஒரு சம்பவத்தை சொன்னார். பரலோகம் திறந்திருந்ததான், பரலோகத்தின் வாசல், அங்கே 2 வாசல் திறந்திருந்து தான் திடீர்னு. அப்போ 2 வாசல்லையும் அறிவிப்பு பலகை வச்சுருந்தாங்களாம். வாசலில் பேதுரு நின்றுக்கிட்டு இருக்காரு எல்லோரையும் வரவேற்கிறதுக்கு. அந்த போர்டில் என்ன, அந்த வாசலில் என்ன போர்டு வச்சுருந்தாங்கன்னா, ஒரு வாசலில் மனைவிக்கு கீழ்ப்படுகிறவர்கள் எல்லாரும் இந்த வாசல் வழியாக பிரவேசியுங்கள், மனைவி பேச்சை கேட்க மாட்டேன்றவங்களாம் இந்த வாசல் வழியாக போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். அப்போது அந்த 1ஆம் நம்பர் வாசலில் மனைவி கீழ்ப்படுகிறவங்க வாசலில் க்யூவாக அவ்வளோ கூட்டம் நிற்கிதான், அவ்வளோ க்ரௌடு, ஆள்லாம் மனைவி பேச்சை கேட்குற ஆட்கள். இங்கே ஒரே ஒரு ஆள் மட்டும் நின்றுக்கிட்டு இருக்காரு. பேதுருக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா மனைவி பேச்சை கேட்காத ஒரு ஆம்பளை இருக்கானா, பரவாயில்லையே, டே தம்பி நீ மனைவி பேச்சை கேட்காதாளா அப்படின்னா, சார் எனக்கு தெரியாது, என் பொண்டாட்டி இங்கே நில்லுன்னு சொன்னா, ஆனால் நான் நின்றுக்கிறேன் சார் அப்படின்னாரு. அவர் ஒய்ஃப் எங்கே நிற்க சொல்லியிருக்கு, அங்கே போய் நில்லையா அப்படின்னு சொல்லியிருக்கு, அதனால் போய் சொன்னேன் அப்படின்னு. பேதுரு சொன்னார், யோ ஆட போயா, அங்கே போய் அந்த க்யூவில் போய் நில்லையா, போயா நீயும் அன்ஃபிட்டு தான் போ அப்படின்னாரு. அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் கல்யாணம் பண்ணவங்க அத்தனை பேரும் மனைவி பேச்சு தான் கேட்குறாங்க. கேட்காம தோசையும் இட்லியும் சோறும் சாம்பாரும் எதுவுமே கிடைக்காது. துணி துவைச்சி போடணுன்னா மனைவி தான், வீட்டை பெருக்கி வைக்கணுன்னா மனைவி தான், பிள்ளைய ஒன்று அழாமல் பார்த்துக்கணுன்னா மனைவி தான், இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டு போகணுன்னா மனைவி தான். அதனால தான் பாஸ்டர் அனைத்தும் என் மனைவியிடத்தில் ஒப்படைத்து விட்டு நான் தூங்கி கொண்டிருக்கிறேன். தூங்கிக்கிட்டே இரு கடைசி வரைக்கும். ஒரு ஆசீர்வாதத்தையும் குடும்பத்தில் 100% பெற முடியாது. பெறணுமா நீயும் விழித்துக்கொள். அல்லேலூயா. இங்கே இருக்கிற ஒரு ஆள் என்ன பண்ணார், ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவரே என் மனைவியோட பேசுனீங்க, என் பையனை பற்றி என்னோடையும் பேசுங்க ஆண்டவரே. சில நேரங்களில் கணவன்மாருக்கு ஆண்டவர் பேசிடுவார், மனைவிமாருங்க அதான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட பேசிட்டாரு, இன்னெல்லாம் தொலைச்சி கட்டணும், நீயும் போய் முட்டி போட்டு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட்.
ஆமாம். அப்போ மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்ணார்? 9ஆம் வசனத்தை, தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும்போது தேவனுடைய தூதனானவர் திரும்ப அவரிடத்தில் வந்தார். ஏங்க இது என்ன நியாயங்க? இது ஜெபம் பண்ணது மனோவா, ஆண்டவர் போய் நிற்கிறது யாருக்கிட்ட? மறுபடியும் பொண்டாட்டிக்கிட்ட போய் நின்றுக்கிறாரு. போகலாம், அது எந்த விதத்தில் நியாயம்? இது என்னது? இது ஆண்டவர் ஆனாவுன்னா உங்கள் பக்கமாக சப்போர்ட் பண்ணுறாரு. இது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளவே முடியல. பெண்கள்னால் அவருக்கு அவ்வளோ பாவம் ஈவு இறக்கம் பார்த்து பண்ணுறாரோ. உங்களை உருவாக்கணுன்னா எங்கள் எலும்பை ஓப்பன் பண்ணி என்னது இது? எங்களுக்கு ஆப்ரேஷன், அதுக்கு ஆப்ரேஷனே கிடையாது, எங்களுக்கு ஆப்ரேஷன். இதெல்லாம் நியாயமே கிடையாது. ஏன் எங்களை உருவாக்கின மாதிரி மண்ணில் இருந்து அதே மாதிரி கொஞ்சம் மண் எடுத்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே உருவாக்க வேண்டியது தானே? அதை அவங்க மட்டும் இடுப்பில் ஒரு எலும்பை காணும், ஒரு ஆப்ரேஷன் தையல் 18 தையல் போட்டு அங்கே என்னத்தை சொல்ல மறுபடியும் வந்து அந்த அம்மா கிட்ட தான் வந்து நிற்கிறார். இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் நியாயம். ஏன் தெரியுமா? அந்த மாதிரி ஏற்கனவே இந்த இவரை பார்த்துருக்காங்க. இவன்கிட்ட வந்து திடீர்னு நின்னார்னா ஐயோயோ பேய் வந்து நிற்கிதுன்னு ஓடிடுவாங்க. ஏற்கனவே பார்த்தது யார்? மனோவாவின் மனைவி தானே. அதனால் மனோவா மனைவி கிட்ட வந்து நிற்கிறார். இதனால் நீங்கள் எதாவது தப்பாக எடுத்துடக்கூடாது. உங்கள் வீட்டுக்காரருக்கு மட்டும் ஆண்டவர் பேசுகிறார், தப்பாக எடுத்துடாதீங்க. மனைவி கிட்ட மாத்திரம் பேசுகிறார், தப்பாக எடுக்கக்கூடாது. மனைவிக்கு தான் ஏற்கனவே பார்த்ததுனால அங்கே வந்து நிற்கிறார். இப்போ மனைவி பார்த்தோன்னே குடு குடு குடுன்னு ஓடுது வீட்டுக்கு. அத்தான் அத்தான் என்னப்ல, அத்தான் அன்னைக்கு வந்தார்லா, அவர் வந்திருக்காரு, சீக்கிரம் வாங்க. அங்கே வயல்வெளியில் நிற்கிறார். அங்கே ஆண்டவர் நின்றுக்கிட்டே இருக்கிறார் பாருங்களேன். மனோவா வர்ற வரைக்கும் ஆண்டவர் அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஸ்திரீயோட பேசினவர் நீர்தானா? என்ன விசாரணை பாருங்களேன். எதையுமே முழுசாக நம்புறதில்லை. இந்த ஸ்திரீயோட பேசினவர் நீர்தானா? ஏன்பா அது யார்? உன் பொண்டாட்டி தானே? சார் என் மனைவியோட பேசினது நீர் தானான்னு கேட்க வேண்டியதானே? இந்த ஸ்திரீயோட பேசினவர் நீர் தானா? இப்போ ஆண்டவர் எவ்வளோ பொறுமையாக பேசுகிறார் பாருங்களேன். சில நேரங்களில் நீங்கள் பண்ணுற அட்டகாசத்தை மனுஷனாக இருந்திருந்தால் கதையே முடிஞ்சிருக்கும். ஏண்டா உனக்கு மனைவியாக இருக்கிறவளை பார்த்து இந்த ஸ்திரீன்னு சொல்கிற? சில நேரங்களில் நமக்கு கோபம் வந்ததுன்னா என்னென்னலாம் பேசுகிறோம் மனைவியை இல்லை? புருஷனை பேச முடியாதனால இதுங்கெல்லாம் பேச தெரியாதுன்னு நினச்சிங்க, உள்ளுக்குள்ளே பேசி தீர்த்துக்கும் கோவத்தை. அவ்வளோதான். போடா டேய், உன்னை போய் கல்யாணம் பண்ண பாருடா டேய் பண்டாரம் பரதேசின்னு மனசுக்குள்ளே தீட்டிக்கிட்டு வெளியில் காஃபி குடிங்க, சாப்பிடும் காஃபி குடிங்க சிரிச்சிங்கனே கொடுக்க வேண்டியது தான். வேறு என்ன பண்ணுறது? இவங்க திட்டுற மாதிரி கழுதை அப்புறம் என்னென்னலாம் திட்டுறாங்களோ அதை மாதிரி திரும்பி திட்டுற ஒரு உரிமை மாத்திரம் நம்ம கொடுக்கப்பட்டிருந்தால் யார் அதிகமாக திட்டு வாங்கியிருப்பா? புருஷன் தான் திட்டு வாங்கியிருப்பாருண்ணே. உங்கள் வீட்டுக்காரர் அப்படி தான். அதனால் சரி, எல்லோரும் வீட்டுக்காரரும் அப்படி இருப்பார் சொல்ல முடியாதுல்ல. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்த உடனே நாங்கள் எப்படி, அவன் கேட்ட கேள்வியை பாருங்கள். ஆண்டவரை பார்த்த உடனே ஆமாம் நான் தான் அப்படின்றார். இந்த பொடிப்பையை கேட்குற கேள்விக்கு அவ்வளோ பெரிய ஆண்டவர் ஆமாடா நான் தாண்டா வந்தேன் அப்படின்னு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. பொண்டாட்டி தான் சொன்னாலாடா, அப்புறம் எதுக்குடா திரும்ப திரும்ப என் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்க? அவள் சொல்லிட்டாளா அவர் தான் அவர் அப்படின்னு? இல்லை இல்லை, எனக்கு விளக்க சொல்லுங்கள். அப்போ கேட்குறான் 12ஆம் வசனம். நல்ல கவனிங்க. நம்பர் 1, பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும்? நீங்கள் சொல்லுங்கள், பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும்? சோறு 3 வேளை கொடுத்தா வளர்ந்துடும். தேவையான சாப்பாடு கொடுத்தால் பிள்ளை வளர்ந்துடும். பால் ஊட்டினா வளர்ந்துடும். இட்லி கொடுத்தா வளர்ந்துடும். பிரியாணி கொடுத்தா வளர்ந்துடும். இது வளர்க்கிறது. சிலர் ஒழுங்காக இதை வளர்க்குறது கிடையாது. நல்ல சோறு கொடுக்கறதில்ல. அந்த பிள்ளையை பார்த்தா பாவம் போல் எலும்பும் தோளுமா இன்றைக்கோ நாளைக்கோ உயிரோடு இருக்கிற மாதிரி இருக்கும். அதையும் ஒரு சிலர் செய்கிறது கிடையாது. பிள்ளையை வளர்க்குறதுங்கிறது ஒரு வார்த்தை. அடுத்தது அந்த பிள்ளையை எப்படி நடத்த வேண்டும், இது 2வது விஷயம். ஒன்று வளர்க்குறது, நல்ல அப்பா அம்மா நல்லா சம்பாதிச்சு சமைச்சு நல்ல உணவை கொடுத்து பிள்ளையை நல்லா வளர்க்கணும். 2வது எப்படி நடத்தணும். நிறைய பேர் நடத்துறது கிடையாது, வளர்க்குறாங்க. பிள்ளையை எப்படி நடத்தணும்,
நிறைய பேர் வளர்க்குறோம், நடத்துறது இல்லை. நீங்கள் பிள்ளையை நடத்துகிறதுல எங்கே வந்து நிற்கும்னு சொல்கிறேன். பிள்ளையை சரியாக நடத்தாதவங்களுக்கு அதிகப்படியான தண்டனை திருமணம் தான். திருமணத்தில் உங்கள் இஷ்டத்துக்கு அது கேட்காது, அது இஷ்டத்துக்கு தான் செய்யும். திருமண விஷயத்தில் கம்பல்சரி நிறைய பேருடைய குடும்பத்தில் பிள்ளையை சரியாக நடத்தாதவங்கள நான் பார்க்குறேன். திருமண விஷயத்தில் வேறு மாதிரி தான் நடக்குது, இல்லை தப்பாக நடக்குது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்க. நாங்கள் அது நல்லா தானே பிள்ளையை நடத்தினோம். நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஜெபிக்கிற ஒரு பேரண்ட்டாக இருக்கணும் பிள்ளைக்கு. முதல்ல அவன் என்ன கேட்குறான் ஆண்டவரே, அதான் ஜெபந்தான் அது. நாங்கள் எப்படி பிள்ளையை நடத்தணுன்ற ஆன்சரை கேட்டு கேட்டு நடத்துகிறான். எதையாவது ஒன்று இஷ்டத்துக்கு வாங்கி கொடுக்கறது. ஒரு அப்பா இருந்தார், என் பையன் அப்பாச்சி பைக் கேட்குறான் பாஸ்டர், வாங்கி கொடுத்தா தான் வேலைக்கு போவேன்றான், அதனால் அப்பாச்சி பைக் வாங்கி கொடுக்குறேன். ஏங்க, வேலைக்கு போகிறவனுக்கு எதுக்கு அப்பாச்சி பைக்கு? அப்பாச்சி பைக்கு வச்சுருந்து வேலைக்கு போவானா அவன்? அப்போ வந்து மாடல் அதுதான். இப்போ இருக்கிற MT R15 அந்த இதெல்லாம் கிடையாது. அப்போ மாடல் அப்பாச்சி தான் பயங்கர டாப்பில் வாலிப பசங்களை கவர்ந்து இழுக்கிறது. வாங்கி கொடுக்காதீங்க, அவங்கள ஏமாத்துறான்னு சொன்னேன். இல்லை பாஸ்டர், அவன் வேலைக்கு போகணும், வாங்கி கொடுத்துட்டார். டியூ நான் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டான். நான் வேலைக்கு போயிடுறேன். 3 மாதம் தான் வண்டி தூக்கிட்டு போயிட்டான். 50-60 ரூபா கொடுத்து வாங்கி இன்ஸ்டால்மெண்ட்டில் அமௌண்ட்டை கட்டி 3 மாதம் அவன் கட்டில் தூக்கிட்டு போயிட்டான். வேலைக்கும் போகல. என்ன லட்சணத்தில் பிள்ளையை நடத்துகிறீங்க நீங்கள்? கொஞ்ச நாள் கழிச்சுது திரும்ப எனக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுத்தா தான் நான் வேலைக்கு போவேன். மறுபடியும் ஒரு வண்டி வாங்கி கொடுத்தார். அதே கதி தான். இப்படி ஒரு பைத்தியக்கார அப்பாவை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கோபம் வந்தது எனக்கு. அவன் எப்படி இருந்தால் இதை செய்வான், எப்படி இருந்தால் இப்படி நடத்துவான் இருப்பான், எப்படி போகிறான், இவனை என்ன பண்ணணும்னு ஒரு பேரண்ட்டுக்கு தெரியல. நடத்துகிறதற்கு தனியாக தெரிஞ்சிருக்கணும். பிள்ளை வளர்ந்த பின்னாடி உங்கள் பேச்சை கேட்காது. இந்த திருமண விஷயத்தில் சிம்சோன் அப்பாவும் அம்மாவும் சொல்கிறாங்க, ஏன்பா நம்ம இனத்தில் நம்ம சொந்த பந்தத்தில் இவ்வளோ பிள்ளைங்க இருக்கும்போது எதுக்குடா நீ அங்கே பெலிஸ்த தேசத்தில் போய்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவள் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கா, ஏன்ப்பா கண்ணுக்கு அவ்வளோ பிரியமாக இருக்கிறா. கேட்காது. பிள்ளைய சரியாக நடத்த வேண்டிய வயசுக்குள்ளே நீங்கள் நடத்தலைன்னா அந்த பிள்ளை ஒரு காலத்தில் உங்கள் பேச்சை கேட்காது, அது இஷ்டத்துக்கு வாழும். அதுலேயும் திருமணத்தில் தப்பு தப்பாக முடிவெடுக்கும். நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போய் தொலைம்பீங்க, விட்டுருவீங்க. பல பேரண்ட்ஸை பிள்ளைகள் காப்பாற்றுறதே கிடையாது. பல பேரண்ட்ஸை பிள்ளைகள் மதிக்கிறதே கிடையாது. பல பேரண்ட்ஸுக்கு பிள்ளையை வளர்க்க தெரியாமல் வளர்த்ததுனால அந்த பிள்ளை தன்னுடைய தாயை தகப்பனை எப்படி அணுகணும்னு தெரியாமல் தப்பு தப்பாக அணுகி தப்பு தப்பாக போய் பேரண்ட்ஸையும் வேதனைப்படுத்தி கண்ணீர் வடிக்க வச்சு அதுங்களும் ஒழுங்காக வாழாமல் சீரழிஞ்சிட்டு போகுது. இப்போ பிள்ளையை நடத்த தெரிய வேண்டும். ஆமேன்னு சொல்லுவோமா? ஆமாம். குழந்தைய எப்படி நடத்தணும், என்ன சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், ஒரு மாதிரி ரூட்டில் போகுதுன்னா அதை எப்படி திருப்பணும். அம்மா கண்டிப்பாக இருக்கும், அப்பா செல்லம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்பா கண்டிப்பாக இருப்பார், அம்மா செல்லம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கண்டிக்க வேண்டிய நேரத்தில் யாரும் செல்லம் கொடுக்கக்கூடாது, செல்லம் கொடுக்குற நேரத்தில் யாரும் கண்டிச்சிட்டு இருக்கக்கூடாது. சரியா? அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கணும். பிள்ளைய நடத்துகிற அறிவு தேவனிடத்துலேருந்து தான் பெற முடியும். சுயமாக நடத்திடாதீங்க. சுயமாக நடத்துனீங்கன்னா பிரச்சனை தான். உங்கள் பிள்ளைங்க ஆசீர்வாதமானதாக மாறுறது பேரண்ட் ஆகி உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் சரியாக உங்கள் பிள்ளையை நடத்தலைன்னா வருங்காலத்தில் உங்கள் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக மாறாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் பெற்றோராகிய நீங்கள் பிள்ளைகளை சரியாக நடத்தணும். 2வது விஷயம், சிம்சோனுடைய வல்லமையான செயல்கள். சிம்சோன் ஆவியை பெற்றதுனால 13ஆம் அதிகாரத்தின் அந்த கடைசி வசனத்தில் அவன் பரிசுத்த ஆவியை பெற்றபடினாலே அவன் அதுக்கப்புறம் செய்த விஷயங்கள் தான் ஆச்சரியமானவைகள். நம்பர் 1, 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சிங்கத்தை அவன் கொல்லுகிறான். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாக இறங்கினதினால் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தோம். பாருங்கள், ஒரு சிங்கத்தை எதிர்த்து நிற்கிறதுக்கு கையில் ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல், அந்த காலத்தில் ஆட்டுக்குட்டியை நிறைய பேர் கிழிச்சிருக்காங்க போல இருக்கு. அப்படி தான் வசனம் இருக்குது. ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல் சிங்கத்தை என்ன பண்ணானா, பிடிச்சி 2ஆக கிழிச்சு போட்டான்.
சிங்கத்தை கிழிச்சு போடணுன்னா என்ன பலம் இருக்கணும். நானும் என் மனைவியும் போன லீவுக்கு கேரளா போயிருந்தோம். அப்போ திருவனந்தபுரம் ஜூவுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஒரு சிங்கம் படுத்திருக்கு. தூரத்துலேருந்து பார்த்தாலே இங்கே கொலை நடுங்குது, அவ்வளோ பெருசு. அந்த காலெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அவ்வளோ பெருசாக இருக்குது. ஒரு அடி டப்பார்னு அடிச்சதுனாலே நம்ம சுருண்டுருவோம், அந்த மாதிரி இருக்குது. அதை ஒருத்தன் கிழிக்கணும்னு சொன்னால் சாதாரண விஷயம் இல்லை. அது தேவன் அவனுக்கு கொடுத்த பலத்தின் அடிப்படையில். இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு முறை ஆண்டவர் எனக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். நான் ஒரு மேல் வீட்டில் இருக்கேன். அந்த மேல் வீட்டில் இருந்து அப்படியே பார்க்குறேன், அங்கே சிங்கங்கள் பதுங்கி இருக்குது, கொடூரமான சிங்கங்கள். நான் அந்த வீட்டிலேருந்து வெளியில் வரணும், மேலேருந்து பார்க்குறேன், அந்த செடிக்குள்ளே பதுங்கி இருக்குது. அந்த வழியில் யாராவது வந்தாங்கன்னா பாய்ந்து அழிப்பதற்கு. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலே சிங்கங்கள் வரும், நம்முடைய வாழ்க்கையில் சிங்கங்கள் வரும். என்ன சிங்கங்கள்ன்றது தான் தெரியாது. சில நேரங்களில் சிங்கங்கள் நோயாக வரும், அழிக்கிறதுக்கு வரும். சில நேரம் சிங்கங்கள் கடனாக வரும். சில நேரம் சிங்கங்கள் சாபமாக வரும். அப்பா அம்மா செஞ்சு தாத்தா பாட்டி செஞ்சது திடீர்னு வந்து அமையும், நம்ம செஞ்சுருப்போம். சில நேரம் சிங்கங்கள் பிரச்சனையாக, குடும்ப பிரச்சனையாக உள்ள வரும். என்ன பண்ணுறது? ஜெயிக்கணும், வேறு வழியே கிடையாது. அதை வெறுமனே ஒன்றுமே இல்லாமல் கையினால் கிழித்து போடணும்னா ஆவியானுடைய பலம் நமக்கு தேவை. ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனால் சும்மா சாதாரணமாக ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில் வர்ற பிரச்சனையை எதிர்கொள்ளவே முடியாது. பல நோய்கள் பலரை அழித்து அட்ரஸே இல்லாமல் தொடச்சி போட்டிருக்கு. சில குடும்பங்கள் ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கு பிரச்சனைகளினாலே. சிலருடைய வாழ்க்கை எப்படியோ இருக்க வேண்டியவங்க வாஷ் அவுட் ஆன நிலைமையில் அவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு காலையில் கூட ஒரு மனிதரை குறித்து தியானித்தேன், நினச்சி பார்த்தேன். எத்தனையோ பேருடைய இருதயத்தை எல்லாம் ஓப்பன் பண்ணி சர்ஜரி பண்ணி செத்துருவான் பிழைக்க மாட்டான்னு சொன்னவங்களெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி காப்பாற்றி விட்ட நூற்றுக்கணக்கான ஆப்ரேஷன்களை செய்த ஒரு பெரிய டாக்டர், மிகப்பெரிய டாக்டர். எத்தனையோ பேர் பிழைக்க வச்சவர், எத்தனையோ உயிரை காப்பாற்றி கொடுத்தவர். சர்வசாதாரணமாக ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணக்கூடிய நல்ல அனுபவசாலி. 7 மாடி கொண்ட ஒரு மருத்துவமனை சொந்தமாய் கட்டினார் அவர். அவருடைய சொந்த மருத்துவமனை. முதல்ல அவர் வேறு இடத்துலலாம் வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் அவருக்கு ஒரு ஆசை, ஹார்ட் சம்மந்தப்பட்ட மருத்துவமனை கட்டணும்னு 7 மாடி கொண்ட மருத்துவமனை கட்டினார். ஒரு நாள் அவருடைய மன வேதனை தாங்க முடியவில்லை, புலம்பினார், உள்ளுக்குள்ளே உடைந்தார். அப்படியே ஒரு மாடிக்கு ஏறி போனார். டாக்டர் ஏதோ போகிறாருன்னு நினச்சாங்க. 7வது மாடியிலேருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார். நான் சொல்கிற டாக்டர் ரொம்ப ஃபேமஸானவர், ஹார்ட் டாக்டர், பேர்லாம் தெரியும், சொல்லலை. ஏன் அவர் இத்தனை பேர் உயிரை காப்பாற்றினவர் மேலேருந்து ஏன் விழுந்தார்? அவர் ஏன் தற்கொலை செய்து கொண்டார்? அவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய மன அழுத்தம் கொண்டு வருகிற ஒரு சிங்கம் வந்தது, அதை அவரால் ஜெயிக்க முடியல. ஆமென். இன்றைக்கி நீங்களும் நானும் நம்முடைய சக்திக்கு மிஞ்சின பிரச்சனைகள் நம்ம எதிர்கொண்டு வரும் பொழுது, நமக்கு விரோதமாக வரும் பொழுது, அபிஷேகிக்கப்பட்ட தேவப்பிள்ளையா நின்னோட கிழிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருந்துருவோம். அல்லேலூயா. 2வது அவன் 19ஆம் வசனத்தில் இருங்க, நான் சொல்லிடுறேன். 30 பேரை கொன்றான். இப்படி கொலை செய்கிறதெல்லாம் அந்த காலத்தில் சர்வசாதாரணமாக ஒரு யுத்தமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆனால் இது நமக்கு ஆவிக்குரிய ரீதியில் எதை சொல்லி கொடுக்கிறது என்றால், யூதாஸ் காரியத்துக்கு ஒரு சோதனை வந்தது. எத்தனை சோதனை? 1. ஆனால் அதுக்கு என்ன நம்பர் வந்தது? 30 வெள்ளிக்காசு. இயேசுவை காட்டி கொடுக்குற ஒரு பண ரீதியிலான, பொருளாதார ரீதியிலான ஒரு சோதனை. பணமா இயேசுவா? ஒரு நாள் ஒரு அப்பா கூப்பிட்டார். ஒரு தட்டில் 2 பிள்ளைங்களை கூப்பிட்டார். ஒரு தட்டில் பைபிளும், ஒரு தட்டில் 10,000 ரூபா கட்டு பணமோ, 50 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ பெரிய தொகை அது. அவர் வைத்து தன் 2 பிள்ளைங்களையும் கூப்பிட்டார். தம்பிங்களா, உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கங்க. மூத்தவன் பார்த்தான், 10,000 ரூபாய்க்கு எடுத்தால் எத்தனை பைபிள் வேணால் வாங்கலாம். ஒரு பைபிள் நமக்கு முக்கியமாக, 10,000 ரூபா முக்கியமானா எத்தனை பைபிள் வேணாலும் வாங்கலாம், பணமும் சேர்ந்து வந்துடும்.
அப்படின்னு அவன் இதை எடுத்துட்டான். சின்னவன் தான், எனக்கு பைபிள் போதும்பா அப்படின்னு பைபிள் எடுத்துட்டான். ரொம்ப சந்தோஷப்பான்ட்டு போய் அனுப்பிவிட்டார். வீட்டுக்கு போனால் பைபிளை சின்னவன் திறந்தா ஒரு பேப்பருக்கு நடுவுலையும் 1000 ரூபா நோட்டு வைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பேப்பருக்கு நடுவுலையும் ஒரு பேப்பரை திருப்பினா 1000 ரூபா, இன்னொரு பேப்பரை திருப்பினா 1000 ரூபா, இன்னொரு பேப்பரை திருப்பினா 1000 ரூபா. எத்தனை பேப்பர் இருக்குது? அத்தனை பேப்பருக்கும் 1000 ரூபா நோட்டு உள்ளே வைக்கப்பட்டிருந்தது. இதுதான் தேவன். இன்றைக்கி உலகத்தில் பணம் சம்பாதிக்கணும் தேவனை தூக்கி எறிஞ்சிட்டு போகிற சோதனை எல்லாருக்கும் வரும். நான் நேற்று கூட யோசித்தேன், ஓரளவுக்கு ஒரு 100 வருஷத்துக்கு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு 10 வருஷத்தில் சம்பாதிச்சிடணும். அதுக்கப்புறம் எல்லா வேலையும் விட்டுட்டு மணிக்கணக்காக உட்காந்து ஜெபம் பண்ணி ஊழியம் மட்டும் செய்யணும். விசுவாசிகள் இனிமேல் வருங்காலத்தில் அப்படி செய்யணும். ஒரு தலைமுறைக்காவது பணம் சேர்த்துட்டோன்னு வச்சுப்போமே, காசு இருக்குதுன்னா அதை வச்சு என்ன பண்ணிடணும், வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி ஊழியம் மட்டும் செய்யணும். அப்படி செஞ்சால் இந்தியாவில் ஒரு இடமும் கிறிஸ்தவர்கள் இல்லாத இடமே இருக்காது, ஆண்டவர் அறியாத மக்கள் இல்லாத இடமே இருக்காது. ஆமென் சொல்லுவோமா? ஏன் ஆண்டவர் அறியணும்? பரலோகம் செல்ல ஒரே வழி இயேசுவே, பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ இயேசுவே வழி. ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள், எவ்வளவோ சொத்து இருக்குது. அகஸ்டின் ஜெயக்குமார் ஒரு குடும்பத்தை குறித்து சொன்னார். ரஷ்யான்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு நாட்டுக்கு போயிருந்தார். அங்கே தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் பெரிய பணக்காரர். அவருடைய மகளுடைய அறையில் அவங்களை தங்க வச்சுருந்தாங்க. உள்ளே போய் பார்த்தா 32 லிப்ஸ்டிக் இருந்திருக்கு. அவருக்கு எண்ணுனாரா, 1 2 3 4 5 32 லிப்ஸ்டிக். பாத்ரூமுக்குள்ளே போய் குளிக்க போனாரா, 42 லிப்ஸ்டிக் இருக்குதான். எதுக்கு இத்தனை லிப்ஸ்டிக்? கிறிஸ்தவ குடும்பத்துக்கு. எங்கே போகுது இன்றைய உலகம்? மாடர்ன் லெவலில் போய்கிட்டு இருக்கோம். எனக்கு ஆண்டவர் ஒரு 15 சென்ட் இடம் கொடுத்தார். மகாபலிபுரத்தில் ஜெயலலிதா இருக்கிற பங்களா இருக்கிற அந்த ஊரில், பையனூர்ன்ற ஊரில் கொடுத்தார். அப்படியே சபைக்கு கொடுத்துட்டேன். 33 சென்ட்டு வாங்கினோம் நாங்கள் அண்ணன் தம்பிங்கெல்லாம் சேர்ந்து. அதில் எனக்கு ஒரு 11 சென்ட் இடம் வந்தது. அந்த காசில் இந்த சபை கட்டும்போது இதில் கொண்டு வந்து பாதியும், அப்போ ஒரு பெரிய பிரச்சனை இருந்தால் அதில் கொஞ்சமும் போட்டேன் எல்லாத்தையும். எனக்கு ஒரு இடமும் கிடையாது. இப்போது ஒரு 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 ஸ்கொயர் ஃபீட் இடம் கூட என் பேரில் சொந்தத்தில் இல்லை. எங்கள் அம்மாவுக்கு ஒரு 6 சென்ட் இடம் இருக்குது. அந்த சென்ட்டில் 1.5 சென்ட் உங்கள் பேரில் எழுதிக்கிங்கன்றாங்க. நான் போகவே இல்லை, அதை எழுதிக்கிறதுக்கும் வரல. அது மாதிரி ஆமாய்யா, இந்த உலகத்தில் நீ எவ்வளோ சம்பாதிச்சாலும் கொண்டு போகிறது ஒன்றும் கிடையாது, புரிஞ்சிக்கோ. அதுக்காக சம்பாதிக்கூட சொல்லலை. சம்பாதிச்சு ஒரு குறிப்பிட்ட அளவு சேர்த்துட்டான் பின்னாடி உட்காந்து ஜெபம் பண்ணி இந்தியாவை மாற்றுறதுக்கு ஊழியம் செய்ப்போ. எல்லா கிறிஸ்தவனும் அப்படி தான் இனிமேல் வரணும். சிம்சோன் அதை கொன்றான். ஆமென் சொல்லுவோமா? அடுத்தது 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் 300 நரிகளை பிடித்து, 300 நரியை பிடிக்க முடியுமா? ஒரு நரியை பிடிக்க முடியுமா? பிடிச்சிடுங்களாம் பார்க்கலாம், கஷ்டம். குண்டு வச்சானா, வலை வச்சானா, எப்படி பிடிச்சான்லாம் தெரியாது. ஆனால் 300 நரியை பிடிச்சி 2 நரியை வாளோட வாழை கட்டி, எவ்வளோ பெரிய வேலை நடக்குது பாருங்கள். அந்த 2 வாளுக்கு நடுவில் தீப்பந்தத்தை கட்டி விட்டு ஓடுங்கடான்னு விட்டான். அது ஒரு நரிக்கிட்ட விட்டுருக்கலாம்ல, அப்படி கிடையாது. 2 நரியும் 2 போக்கில் போகும். ஆக ஒன்று இப்படி இழுக்கும், ஒன்று இப்படி இழுக்கும், மொத்தமும் எரிஞ்சு போச்சு. அவங்க மொத்த வேளாண்மையும் எரிஞ்சு போச்சு. 300 நரியை பிடிக்கிறது கஷ்டம், 2ஐயும் வாளோட வாழை சேர்த்து கட்டுறது கஷ்டம். அந்த வாளோட வாழை சேர்த்து கட்டி நடுவில் தீப்பந்தத்தை வச்சு கட்டி விட்டு ஓட விடுறது கஷ்டம். இதெல்லாம் சேர்ந்து வெள்ளாண்மையை, அந்த அவங்களுடைய விளைச்சலெல்லாம் எரித்து நாசமாக்குறது அதோட பெரிய கஷ்டம். இவ்வளோ வேலையும் செஞ்சான். இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருத்தன் வந்து சொல்கிறான், ஏசப்பா ஏசப்பா உங்களை பார்த்து ஒருத்தன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? யார்? அந்த ஏரோதுங்கிறவன் சொல்கிறான், இயேசுவை நாளைக்கு நான் கொன்றுவேன்டா அப்படின்னு. இயேசு சொன்னார், அந்த நரிக்கு போய் சொல்லுங்க. என்னது? அந்த நரிக்கு போய் சொல்லுங்க, நான் இன்றும் நாளையும் மறுநாளும் ஊழியம் செய்யணும், அற்புதம் செய்யணும், மக்களை குணப்படுத்தணும், 3ஆவது நாளில் தான் நான் நிறைவேடுவேன். இன்றைக்கி என்னை ஒருத்தனாலையும் கொல்ல முடியாது. ஹல்லேலூயா. இயேசு யாரை நரின்னு சொன்னார்?
ஏரோதுவை பயமுறுத்துகிற விஷயங்களை நரின்னு சொன்னார். உங்களை பயமுறுத்துகிற விஷயம் எது? வீட்டுக்காரர் தான் சொல்லாதீங்க, என் பொண்டாட்டி தான் சொல்லிடாதீங்க தயவுசெய்து. அது சும்மா பாவப்பட்ட ஜென்மங்கள் ரெண்டுமே. ஊயினோம், ஒரே ஒரு முத்தம் கொடுத்தா போதும், ஆஃப் ஆகி உக்காந்துரும். ஆமாம், உண்மை தான் இது. ரொம்ப சிம்பிள். கண்ணத்தை பிடிச்சி ரொம்ப அழகாக இருக்கீங்க அத்தான் அப்படின்னா ஆஃப் ஆகிடுவார். அதே மாதிரி தான் ஒய்ஃபையும், டார்லிங் எப்போவுமே நீ ரொம்ப அழகாக இருக்கேன்னா அழகாக இல்லாத மனைவி கூட சொக்கிரும். ஆமாம், அதனால் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான மேட்ரு. அவங்கள போய் பாவப்பட்ட ஜென்மங்களை சொல்லிடாதீங்க தயவுசெய்து. உங்களை எது பயமுறுத்துது? உங்களை அழிச்சிருவேன்னு சொல்லி வந்து நிற்கிறது எது? உங்கள் வாழ்க்கையில் முடிஞ்சது கதைன்னு சொல்லி உங்களுடைய நம்பிக்கையை எது கெடுக்குது? அவ்வளோதான், உன் கதை முடிஞ்சுது, நீ இனி தேற மாட்ட, உன் லைஃபோடைய இதே முடிஞ்சு போச்சு, இனி அவ்வளோதான். மோசே சொல்கிறான், 80 வயசு வரைக்கும் தான் பலம், செத்து போய்டுவாண்டவரேன்றான். 80 வயசில் அப்போ எல்லோரும் இறந்துக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு மேலே யாரும் வாழ்கிறது கிடையாது, அவ்வளோதான் முடிஞ்சுது. 100 90 80 75 வயசில் 85 வயசில் ஆபிரகாமுக்கு அவ்வளோதான், இனி உனக்கு குழந்தெல்லாம் பிறக்காது. சாரால் கர்ப்பம் செத்து போச்சு, வயசாகி போச்சு, 75 65 வயசு. அந்த அம்மாவுக்கு எங்கே குழந்தை இனிமேல் பிறக்க போகுது? 65 வயசு பாட்டிக்கு பிறக்குமா? 90 வயசில் பிறந்தது குழந்தை. 25 வருஷம் ஆண்டவர் சொல்லி 25 வருஷம் கழித்து குழந்தை பிறந்து 90 வயசில் ஒரு பாட்டி கையில் குழந்தைய வச்சுக்கிட்டு ஆண்டுது. இது என்ன நடக்கிற விஷயமா? அதெல்லாம் நடந்ததையா? அதான், இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்காது, இனி உன் வாழ்க்கையில் இதெல்லாம் ஆகாது, இதெல்லாம் எங்கே நடக்க போகுது? நல்லதெல்லாம் நீ பார்க்க வாய்ப்பே கிடையாது. இத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருக்க, இவ்வளோ நாளாக போராடிக்கிட்டு இருக்க, நீலாம் அந்த வாய்ப்பே இல்லை, உனக்கு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் நீங்கள் பிடித்து கட்டி, அல்லேலூயா, சின்னதால் பெருசாக செஞ்சிருவீங்க நீங்கள். இதே மோசே 80 வயதில் ஆண்டவர் அழைத்து 40 வருஷம் எகிப்தையும் அசைத்து, வழியில் இருக்கிற எல்லா நாடுகளையும் அசைத்து, இஸ்ரவேல் என்கிற ஒரு கூட்டத்தை உருவாக்கி கொண்டு வந்து நிறுத்தினானா, இதே ஆபிரகாம் 100 வயசில் குழந்தை பிறந்து 75 வயசு வரைக்கும் பேரம்பேத்தி யார்? யாக்கோபையும் ஏசாவையும் பார்த்துட்டு தான் செத்து போனார். ஹலோ, ஆமாம், அவங்க 2 பேரும் பிறக்கும்போது ஆபிரகாம் உயிரோடு தான் இருக்கிறாரு. ஆபிரகாம் தான் பேரம்பேத்திங்கெல்லாம் பார்த்தார், பிள்ளையே பிறக்காதுடா உனக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நடந்தது என்ன? அந்த நரியெல்லாம் புடி, உன் குழி நரிகளை, உன் விசுவாசத்தை கெடுக்கிற, உன் நம்பிக்கையை கெடுக்கிற, உன் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்காது அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லி சூழ்நிலைகளை காட்டி இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த நரியெல்லாம் பிடிச்சி கொளுத்தி விடு போ. உன்னால் அது உன்னை பயமுறுத்துகிற நரி கிடையாது. ஒரு முறை ஒரு ஊரில் நடந்த சம்பவம் சொன்னாங்க. அந்த ஊருக்கு போகணுன்னா காட்டு வழியாக தான் போகணும். காட்டு வழியானா மண் பாதை. அங்கே நரிகள் அதிகமாக இருக்குமா. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே தான் ஒரு இடத்த நரிகள் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த ஊரில் திருவிழா, அந்த செண்டை மேலே அந்த மேலெல்லாம் அடிப்பாங்கள்ல, அது இந்த எல்லா டீமும் போகும்போது அந்த ஊருக்காரர் சொன்னேன், எப்பா நீங்கள் புதுசாக வர்றீங்க எங்கள் ஊருக்கு, எங்கள் ஊரில் நரி பிரச்சனை இருக்குது, நான் சொல்லும்போது உஷாராக இருந்துக்குங்க. அந்த நரி ரொம்ப சூப்பராக ஆளை கழுத்து தான் பிடிக்கும், நேராக ஸ்ட்ரைட்டாக கழுத்தை பிடிச்சிடும், ஆள் காலி ஆகிடும். என்ன எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் காலி ஆகிடுவான். ஆனால் நான் சொல்கிற மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டார். நான் சொல்லும்போது நீங்கள் ரெடியாக இருந்துக்குங்க அப்படின்னு. அப்படியே போயிட்டே இருக்கிறாரு. அந்த ஊருக்காரில் அந்த ஏரியா லோக்கல் ஆள் தெரியுது. அப்போ சொன்னார், இப்போ எல்லாம் மேளத்தெல்லாம் அது அந்த உங்களுடைய ஐட்டம்ஸ் எல்லாம் அந்த ஊதுறதுக்கு இதெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்ட்டார். எல்லாம் ரெடியாக வச்சுட்டான். கொஞ்சம் சில நொடிகள் தான் நரி கூட்டம் வருது. அது என்ன பண்ணுமா, நேராக கிட்ட திரும்பி ஓடுற மாதிரி, பயந்து ஓடுற மாதிரி திரும்பின உடனே ஓடுது போல் இருக்குன்னு கேர்லெஸ்ஸாக இருந்தால் பின்னங்களில் மண்ணை தூக்கி கண்ணில் அடிக்குமா. அப்படி அடிக்குமா, அடித்தா அந்த கண்ணில் மண் பட்ட உடனே கண்ணை கசக்கோரில் கழுத்து பிடிச்சிடுங்கறி. அவர் சொல்லிட்டார், நரி வருதுன்னு உடனே கரெக்டான டைமில் ரெடியாக இருந்துக்குங்க அப்படின்னாரு. ஒரு பொசிஷன் வந்தோடனே அட்ரா மேலத்தை அப்படின்னா எல்லாம் டமால் டிமில் டமால் டிமில் வினோதமான சத்தம். இது நாடா இது வித்தியாசமாக இருக்குதுன்னு மொத்த நரி ஓடிருச்சு. அது நினச்சது
இவனுங்கெல்லாம் பார்த்துட்டு நிற்பானுங்க, நம்ம மண்ணை அடித்து விட்டு எல்லாரையும் கவுத்துற மாதிரி கவுத்துடலாம் அப்படின்னு நினச்சிது. சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் சில போராட்டங்கள், மற்றவனெல்லாம் கவுத்தேன் இவனையும் கவுத்துடலாம், இந்த குடும்பத்தையும் கவுத்துடலாம், இவங்களையும் உண்டு இல்லைன்னு பண்ணிடலாம் ஊன்னு நினச்சிக்கிட்டு அது வரும் உங்ககிட்ட. ஆனால் நீங்களும் நானும் கர்த்தருடைய உதவினால தயவினால மொத்தத்தையும் பிடிச்சி கட்டி தூக்கி ஏறிடா. ஹல்லேலூயா. நாலாவது அவன் செய்தது என்ன? 1000 பேரை கொன்றது. ஒரு கழுதை தாடை எலும்பை வச்சுக்கிட்டு 1000 பேரை கொன்றது. அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 1000 வேரை கொன்றவன் அரை வைத்தியன். என்னது? 1000 பேரை கொன்றவன் அல்ல, 1000 வேரை கொன்றவன் அரை வைத்தியன். அதாவது 1000 செடிகள் மூலிகையை பற்றி தெரிஞ்சிருந்தா அவன் அரை வைத்தியன். இங்கே சிம்சோன் அவனுடைய சக்திக்கு மிஞ்சின சிங்கிள் ஆள், நான் ஒரு ஆள். சினிமாவில் டயலாக்லாம் பேசுவாங்க, நான் ஒரு ஆள் எல்லோரையும் பந்தாடிடுறேன். அதெல்லாம் சினிமாவுக்கு வேணால் ஒத்துக்கலாம். ஒரே ஒரு முறை எங்கள் வீட்டில் வந்து ஸ்டண்ட் நடிகர்கள்லாம் குடியிருந்தாங்க. ஒரு பெரிய படங்கள்லாம் பெரிய பெரிய ஸ்டண்ட்டெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. அவர் ஒரு முறை எங்கள் வீட்டு வாசலில் நின்றுட்டு இருக்கும்போது, சினிமாவில் நடிக்கிறவங்க இப்போ அவர் உயிரோடு இருப்பாரான்னு தெரில, பயங்கரமாக இருப்பார். அவர் ரொம்ப சிம்பிளாக சொன்னார், ஹீரோக்களெல்லாம் நாங்கள் ஒரு ஆள் 10 ஹீரோ அடிச்சிடுவோம். எங்கள் ஸ்டண்ட்டுடைய திறமையை வச்சு 10 பேரை 15 பேரை கூட அடிச்சிடுவோம். இங்கே இருக்கிற ஒரு ஹீரோவாலையும் எங்களை அடிக்க முடியாது. ஆனால் சினிமாவில் பார்த்தீங்கன்னா 10 பேரை 20 பேர் அவர் அடிப்பார். நாங்கள் எல்லாமே ஆக்ஷன். அப்படியே ஆணுவார், நாங்கள் எகிரி ரோல் அடிச்சு கீழே விழுந்துடுவோம். எப்படி அப்படின்னு இந்த பார் அப்படின்னு இந்த சொக்காவை பிடிச்சி இப்படி 2 விரல் தான் என்னை இப்படி தூக்கி காட்டினார். 11 வயசு, இப்படி 2 விரலை பிடிச்சி இப்படி தூக்கி காட்டினார். இப்படி தான் எங்களுக்கெல்லாம் அவங்களாம் கொசு மாதிரி. ஆனால் பணத்துக்காகவும் வேறு வழி இல்லாதனால, இது தொழில்னால உதவாங்குவோம். நல்லா கவனிச்சிங்க, நீங்களும் நானும் இந்த சினிமாவில் இருக்கிற ஆட்கள் மாதிரி இல்லை, 1000 பேரையும் அடித்து காலி பண்ணுற ஆள் நம்ம. அப்படின்னா என்ன? 1000 பிரச்சனை வந்தாலும் என் விசுவாசத்தை அசைக்க முடியாது. 1000 பிரச்சனையும் காலி பண்ணிட்டு போவேன். சில ஆட்கள்லாம் ஒரே ஒரு பிரச்சனைக்கு என் வாழ்க்கையெல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. என்ன போச்சு? இன்னும் 999 வருது. ஒன்றுக்கே உட்காந்துட்டுங்க கண்ணீரை விட்டுக்கிட்டு இருக்க. 999 பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுவேன், அதை மேற்கொள்ளுவேன். ஆமென் சொல்லுவோமா? ஆரம்ப நாட்கள் ஆண்டவர் எனக்கு ஒரு சின்ன சொப்பனத்தை காட்டினார். ஒரு பெரிய வெட்ட வெளி மைதானம், திறந்த வெளி மைதானம், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஓப்பன் பிளேஸ். நான் ஓடிட்டுருக்கிறேன். அப்போ தான் கீழே பார்க்குறேன், ஐயோ அந்த வெட்ட வெளி பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இருக்கிற அந்த இடத்துல ஓடுறேன். அந்த ஓப்பன், இந்த கோல்ஃப் மைதானம்லாம் பார்த்துருப்பீங்கள்ல, ஓப்பனாக இருக்கும், அது புல் மட்டும் இருக்கும். அதில் விதமான பாம்புங்க, குட்டி பாம்பு, நெட்டைப்பாம்பு, விஷப்பாம்பு, மோசமான பாம்பு, மலைப்பாம்பு. அப்படி கால்கிட்ட குறைஞ்சபட்சம் அந்த இடத்துல கால் கூட வைக்க முடியாத அளவுக்கு பாம்புங்க. ஆனால் ஒரு பாம்புக்கிட்டையும் மாட்டாமல் ஓடுறேன். அல்லேலூயா. அப்படி ஒரு இதுதான் உலகத்தில் உங்களுக்கும் எனக்கு நியமிக்கப்பட்ட வாழ்க்கை. ஆமாம், 1000 பிரச்சனை என்னை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். என்னை கடிக்கலாமா, கொல்லலாமா, அழிக்கலாமான்னு. ஆனால் அத்தனையுமே நான் ஃபேஸ் பண்ணி, அத்தனையுமே நான் டாமினேட் பண்ணி, மேற்கொண்டு ஜெயித்து நான் ஆண்டவருடைய கிருபையில் ஓடிக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. எவ்வளவு போராட்டம் வரட்டும்யா, எவ்வளோ பிரச்சனை வரட்டும், ஃபேஸ் பண்ணுவேன். அல்லேலூயா. என்ன வந்தாலும் இந்த ஏசாயாவால் ஃபேஸ் பண்ண முடியும். சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த ஏசாயாவால் இல்லைன்னு சொல்ல, உங்கள் பேரை சொல்லுங்கள். என்ன வந்தாலும் இந்த ஏசாயாவால் ஃபேஸ் பண்ண முடியும். ஐயா, நானே ரொம்ப களைச்சி போய் தூங்கிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இப்போ போய் என்ன போய் இப்படி அதெல்லாம் ஜெய சொல்லிதியலை. நான் ஒன்று சொல்கிறேன் உங்கள் கையில். இப்போ இங்கே உக்காண்ட்ருக்கவங்கள கேட்குறேன், குழந்தைங்களாம் விட்டுருங்க, அவங்கள அப்புறம் கேட்கலாம். என் வாழ்க்கையில் குறைஞ்சபட்சம் ஒரு 100 பிரச்சனையாவது நான் இது வரைக்கும் இத்தனை வருஷத்தில் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்றவங்க 100 பிரச்சனையாவது நான் சிந்திச்சிருப்பேங்க.
அப்படின்றவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு 1000 பிரச்சனையாவது ஃபேஸ் பண்ணியிருக்கேன்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அட பாவிகளா, ஒரு வருஷத்துக்கு 365 நாள், 3 வருஷம் குழந்தை பிறந்து 3 வருஷத்தில் 1000 நாளை தாண்டிடுறோம். 1000 நாள் 1000 பிரச்சனை தானையா? அப்புறம் என்னையா 1000 பிரச்சனை தாண்டது? பேனு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிய. எனக்கு எத்தனை வயசு ஆகுது? மின்ட்டு 365 போட்டுங்க, அதில் பாதியாவது பிரச்சனையை சந்திச்சிருக்க மாட்டேன் நான். வயிற்றுலேருந்து வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு பிரச்சனை. உங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது, பாவம். நீங்களாம் வயிற்றுக்குள்ளேயும் போல் வெளியிலையும் வரல, அப்படியே எங்கேருந்து ஆண்டவர் கொண்டாந்து மரத்துலேருந்து பறித்து எடுத்துன்னு வந்து போட்டார். எவ்வளோ பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொருத்தருடைய வயசும் கணக்கு பண்ணி இன்ட்டு 365 போட்டுக்குங்க. 30 வருஷம், 30 வயசு உள்ளவங்கெல்லாம் 30 × 365 போடுங்க. 10,000 நாளுக்கு மேலேயாவது வரும். ஐயா, நீ 5000 பிரச்சனையாவது ஃபேஸ் பண்ணியிருப்பையா 10,000 நாளில்? 30 வயசில் 5000 பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாதவங்க இங்கே இருக்கீங்களா? நம்மெல்லாம் 1000 இல்லைங்க, 10,000 பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு வந்து உக்காந்துருக்கான். அவர் என்னங்க சிம்சோன் என்னங்க, நான் 10,000 பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரோட்டில் வண்டி ஓட்டுறதே ஒரு பெரிய பிரச்சனை தானே. முந்தானத்து ஒருத்தர் நாய் குறுக்க அவங்க வீட்டாண்டியே போய் உளுந்து தேய்ச்சின்னு வந்திருக்காரு. அப்போ டெய்லி ஒவ்வொருத்தர் தேய்ச்சின்னு வரணும்ல. எத்தனை நாய் தெருவில் இருக்குது? மனுஷனோட நாய் இப்போ கூட்டம் பெரும்பகுதி ரோட்டில் தான் கிடக்குது. அத்தனை நாய் நம்ம மேலே எல்லோரும் இங்கே கட்டு போட்டுன்னு இப்படி தான் வந்து உட்காந்துருக்கணும். என்னாச்சு? நாய் ஏறிச்சு. உன்னை என்னாச்சு? பொம்பளை நாய் ஏறிச்சு. உன்னை ஆம்பளை நாய் ஏறிச்சு. உன்னை குட்டி நாய் ஏறிச்சு. உன்னை வயசான நாய் ஏறிச்சு. உனக்கு சொறி நாய் ஏறிச்சு. உனக்கு வெறி நாய் ஏறிச்சு. டிஃப்ரெண்ட்டாக கதை சொல்லிட்டு உக்காண்ட்ருப்போம். கைங்கால் நல்லா தானே இருக்குது. காரணம் என்ன? ஃபேஸ் பண்ணிவிட்டு வந்திருக்கையா. என் குறுக்க போகலையா நாய்? நான்லாம் நாய் குறுக்க போன ஏற்றியே போயிருக்கேன். ஆமாம், நிறுத்து, பிரேக்கெலாம் அடிக்கவே கூடாது. ஏற்றிட்டு எதனா ஆனால் பார்த்துக்கலாம். உருண்டுரும் புரண்டுரும், அதுதான் உருண்டு ஏஞ்சி ஓடுது. அது நான் பார்க்குறேன். நல்ல வேலை நம்ம பிரேக்கெலாம் அடிக்கலை. என்ன, அது பைக்கில் போகும்போது இல்லை, சைக்கிளில் போகும்போது. அதனால் நீங்கள் பெரிய கற்பனைலாம் பண்ணிடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சைக்கிளில் போகும்போது ஒரு நாய் குறுக்க வந்து மேலே ஏற்றி இறக்கிட்டேன். அப்புறம் நான் மட்டும் போயிட்டே இருக்கேன், அது பாட்டு போயிட்டே இருக்கு. சரி பை அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா அப்போ என்கிட்ட சைக்கிள் தான் இருந்தது, பைக் கிடையாது. அதனால் நாயோ பேயோ பன்னியோ கழுதியோ எதுவாக இருந்தாலும் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிவிட்டு மேற்கொண்டு போகிற வல்லமாக கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்காரு. சொல்லுங்கள் பார்க்கலாம். நாயோ பேயோ கழுதையோ பன்னியோ எதுவோ ஆயிரக்கணக்கான பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தேவன் எனக்கு பலம் கொடுத்துருக்கார். நான் மேற்கொள்வேன். ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பிரச்சனை, கல்யாணத்தில் பிரச்சனை, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பிரச்சனை, மாமியார் மருமக பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, அம்மாவுக்கு பார்க்குறதா பொண்டாட்டிக்கு பார்க்குறதா பிரச்சனை, எத்தனை பிரச்சனையா. கல்யாணமே பண்ணாமல் உட்காந்துக்கிறது பிரச்சனை. ஐயோ எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே, அவனுங்க பிரச்சனை ஆயிடுச்சே, ஐயோ இனிமேல் என்ன பண்ண போகிறான்னு அது பிரச்சனை. என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த ஏசாயா ஃபேஸ் பண்ணுவார். நான் முதல்லலாம் விசுவாசிகளுக்கு எதனா பிரச்சனை வந்துன்னு வச்சிங்களேன், திருமண காரியங்களில் தான் பெரும்பாலும், ஏன்டா கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் இதுங்களுக்கு, என்னத்தான் கல்யாணம் பண்ணி வச்சாலும் நிம்மதியே இல்லை இதுங்களுக்கு அப்படின்னு ஒரு காலத்தில் கவலைப்பட. இப்போ நான் சிரிச்சினே இருக்கிறேன். அனுபவி எல்லாம் அனுபவி அப்படின்னு கவலைப்படுறதே கிடையாது. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி சந்தோஷமாக சிரிச்சினே இருக்கிறது. பாஸ்டர் ரொம்ப கணவர் பிரச்சனை பண்ண, மனைவி ரொம்ப பிரச்சனை பண்ண, நானும் சோகமா அப்படியாம்மா உள்ளுக்குள்ளே, ஆமாம் அப்படியாம்மா அப்படி கேட்டுக்கிறது, உள்ளுக்குள்ளே சிரிச்சுக்கிறது. ஏன்னா கவலைப்பட்டு ஒன்றும் நடக்கிறது இல்லை, டென்ஷன் தான் வருது. அறிவு இருக்கா, உன்னை எதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், குடும்பம் நடத்த உனக்கு துப்பு இல்லையான்னு கேட்டுடுறோம். கேட்டுட்டா சபைக்கு வர மாட்டேங்குது. அதனால் சிரிச்சுக்கிறது, சந்தோஷமாக சிரிச்சிட்டு எப்படியோ போங்க. 6 மாதம் கழித்து எல்லாம் சரியாயிடுங்க. 6 மாதம் வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக தாங்க போவோம். கரெக்டு தானே இல்லையா? என்னப்பா உன் மனைவிக்கிட்ட கேட்டால் இல்லைன்னு சொல்லுது.
பார் 22 வருஷம் ஆகுது எனக்கு என் மனைவி கல்யாணம் ஆகி, இது வரைக்கும் ஒரு பிரச்சனை எங்கள் வாழ்க்கையில் வந்ததே கிடையாது அப்படின்னு என் மனைவி சொன்னால் நம்பாத. அவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு, அவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இப்போவும் பிரச்சனையோடு தான் சில நேரங்களில் வண்டி ஓடும். என் போன வாரம் என் மனைவிட்ட சொன்னேன், 2 நாள் வாரத்தில் உங்கள்கிட்ட சண்டை போட்டால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு அப்படின்னு. சண்டை போட்டால் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குங்க. அந்த அம்மா போகிறதும் அந்த ஃபேஸெல்லாம் பார்க்குது, ரசிக்கிறேன். நல்லா இருக்குல்ல சாப்பாடு, தோசை. அந்த 2 நாள் தான், அதுக்கு மேலே தாங்காது. ஒரு நாள், சில நேரம் 2 நாள். அந்த ஃபேஸை பார்க்கணுமே. தோசை கொடுக்கும்போது தோசை, சட்னி வேணுமா? நான் ரசித்து பார்க்குறேன் மனைவியை, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. யூ வில் ட்ரை. நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். 2 நாள் வாரத்தில் 2 நாள் சண்டை போடுங்க. சண்டை வரக்கூடாதுன்னு நினச்சா தான் பிரச்சனை. வரணும்னு நினைங்க, 2வது நாள் ஆஃப் ஆகிக்கிருங்க எல்லாத்தையும். 2 நாளுக்கு மேலே இழுத்துன்னு போனால் அது பெரிய பிரச்சனை. 2 days, ஒரு நாள், அதிகப்படி 2 நாள். 2 நாளுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிடணும். வந்துடும், எங்கள் வீட்டம்மா வந்துடும். அப்படி வந்து உட்காந்து இப்படி லேசாக சிரிக்கும். எனக்கு ஏற்கனவே சிரிச்சுன்னு தான் நினைக்கிறேன், சிரிப்பு வந்துடும். சரி வா உட்கார். அப்புறம் என்ன, ஆமாம் எதுக்கு 2 நாளாக சண்டை போட்டீங்க, அதான் எனக்கும் தெரியல. விடு, 2 நாள் வாரத்தில் வீட்டில் சண்டை போடுங்கள், 5 நாள் சமாதானமாக இருங்க. அது ஒரு சந்தோஷம், அது ஒரு வாழ்க்கை, அது ஒரு மகிழ்ச்சி. பாஸ்டர் சமாதானமாக இருக்க சொல்லி கொடுப்பீங்கன்னா சண்டை போடுறது, இந்த சண்டை டூப்ளிகேட் சண்டை, ஒரிஜினல் சண்டை கத்தி கொடுத்து வெட்டுலாம் வந்துடக்கூடாது. சும்மா ஒரு ஜோக் சண்டை போட்டுக்கணும், சரியா? புருஷனை அப்போ ரசித்து பார்க்கலாம். நீங்கள் அப்போ பாருங்களேன், உங்கள் வீட்டுக்காரருடைய ஃபேஸை பாருங்கள், அவர் ஆட்டிடியூட் பாருங்கள், அப்படியே வருவார். உங்களை இப்படி தொடக்கூட மாட்டார். அப்படியே நீங்கள் பக்கத்தில் ஒராசர மாதிரி போனாலும் அப்படி நீங்கள் இதெல்லாம் ரசிக்கணும். இந்த சண்டை நல்ல சண்டை. அல்லேலூயா. அப்போ நீங்களும் பண்ணுங்க. ஆமாம், அதை உங்களுக்கும் சொல்லித்தரேன். வாரத்தில் 2 நாள் எப்படி சண்டேவும் சாட்டர்டேவும் ஐடி ஃபீல்டில் லீவ் கொடுக்குறாங்களோ, அதே போல் உங்கள் 2 பேருடைய சமாதானத்துக்கு லீவ் கொடுத்துடுங்க. சண்டே 2 days, மறுபடியும் ஆவரேஜாக மற்ற நாள் வந்துடணும். ட்ரை பண்ணுறீங்களா? ஆனால் எங்களுது ஸ்டார்ட் ஆனால் முடியாதே பாஸ்டர், முடிக்கிறது கஷ்டமாச்சேன்னா நீங்கள் தயவுசெய்து சண்டை போடாதீர்கள். இறங்கி போகிற இருதயம் இருந்ததுன்னா போடுங்க. அது சும்மா பொய் சண்டை, நெஜ சண்டைலாம் போட்டுறாதீங்க. முடியை பூச்சி இழுத்துக்கிட்டு அடிச்சுக்கிட்டு ட்ரெஸ்ஸும் கிழிச்சிக்கிட்டுலாம் அப்படிலாம் போயிடாதீங்க, அதெல்லாம் தவறு. சரி, ஓகே. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறது. கடைசி ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நிறைய இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன். 16:3 எதிரிகள் எல்லாம் அந்த ஊருக்குள்ளே காத்துக்கிட்டு இருக்காங்க, கோட்டை பக்கத்தில், இவனை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இவன் என்ன பண்ணான், மிட் நைட்டில் எழும்பினான். நடுராத்திரி, சொல்லுங்கள் எல்லோரும் நடுராத்திரி, சொல்லுங்கள் நடுராத்திரி எழும்பினா. பட்டணத்து கதவு, இப்போ நம்ம வீட்டு கதவே பெருசாக இருக்குது, சர்ச்சு கதவு, பட்டணத்து கதவு உயரமாக பெருசாக இருக்கும். சீக்கிரமாக வந்து எதிரிகள் வந்து உடச்சிட முடியாது. அதை 2 கதவையும் கையை வச்சான், பேத்தான், இழுத்தான் பாருங்க, வந்துருச்சு. அவ்வளோ பலம் அவனுக்கு. அப்படிப்பட்ட ஒரு பலசாலி அவன். 2 பக்கமும் கதவை பிடிச்சி இழுத்து ஷோல்டர் மேலே வச்சுக்கிட்டான், தூக்கிட்டு மலை உச்சிக்கு நடந்து போகிறான். நல்லா கவனிச்சிங்க, இது நமக்கு பெரிய ஒரு அருமையான பாடம். உங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்கள் எப்போ இவங்களை பிடிக்கலாம், எப்போ இவங்களை நாசம் பண்ணலான்னு அப்படியே ஒளிந்து காத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியில் நிரம்பி நடு ராத்திரியில் எழும்பி உக்காந்துட்டு தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஜெபித்தா, அவன் நல்ல ஜெப வீரங்க. அவன் பாருங்க 2 இடத்துல ஜெபிச்சான், பைபிளில் இருக்குது, எழுதப்பட்டிருக்கு. பர்சனலாக ஜெபிச்சதெல்லாம் எழுதப்படலை. 2 places he was pray to God. ஆமென். ஆண்டவரை பார்த்து அவன் என்ன பண்ணான், 2 இடத்துல ஜெபம் பண்ண பதிவு பண்ணப்பட்டிருக்கு.
1000 பேரை கொன்ற இடத்துல தண்ணி தாகம் எடுக்கும்போது ஜெபிச்சான். 3000 பேரை கொன்ற இடத்துல அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மேலே மனம் இறங்குங்க, நான் இந்த காரியத்தை செய்து முடிக்க என்னை பலப்படுத்துங்கன்னு ஜெபம் பண்ணேன். ஜெபிக்கிற ஒரு மனுஷன் நடு ராத்திரி எழும்பி நீ தேவ சமூகத்தில் உட்காந்து தேவனே என்று அவரை துதித்து பாடி அவரை நோக்கி கூப்பிட்டு பாரு, உன் வாழ்க்கையில் அசைக்க முடியாத கதவுகளை நீ அசைப்ப. உன்னை பூட்டி வைத்திருக்கிற கதவுகளெல்லாம் நொறுக்கப்படும். உன்னை பூட்டி வைத்திருக்கிற கதவுகளை வேறு எவராவது உடைக்க வேண்டாம், நீயே பேர்த்து எடுத்துகிட்டு போவ. உன்னால் முடியும். ஆண்டவர் சொல்கிறார், கோரேசுக்கு முன்னாடி போய் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு தருவேன்னு சொன்னார். கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய விஷயத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கார் பாருங்க. உங்களையும் என்னையும் பல ஆசீர்வாதங்களை பெற முடியாதபடி பல கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது. நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால நீங்கள் பேர்த்து, நீங்கள் என்னடா பூட்டி வைக்கிறது, அதே கதவை என் தோல் மேலே வச்சு தூக்கிட்டு போகிறேன்னு. சாதாரண பள்ளத்தில் நடக்கலை, மலை உச்சிக்கு போனானா. நீங்களும் நானும் சாதாரண இடத்துக்கு போகிறதுக்கு அழைக்கப்படவில்லை. எல்லா பிரச்சனைகளையும் தோல் மேலே தூக்கி போட்டு வச்சுக்கிட்டு பார்த்துக்கலாம் வான்னு சொல்லிட்டு ஜம்முன்னு உயர்ந்த இடத்துக்கு போகிறதுக்கு அழைக்கப்பட்ட மக்கள் நீங்களும் நானும். ஹல்லேலூயா. சின்ன கதவை கண்டு நாங்கள் சோர்ந்து போகிற ஆள் இல்லை. பெரிய கதவை எங்களை அடைக்க முடியாது. சின்ன பிரச்சனையை கண்டு உடஞ்சி போகிறவங்கள நாங்கள் பெரிய பிரச்சனையை தோல் மேலே தூக்கி வச்சுட்டு போய்கிட்டே இருப்போம். எங்களை அசைக்கவும் முடியாது. ஆமாம், உலகத்தில் பழமொழி சொல்லுவாங்களா, ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது. எங்களை எதுவும் பண்ண முடியாதியா. ஏன்னா எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த வசனத்தை சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிறவர் முழு உலகத்தையும், எல்லா பிரதமர்களையும், எல்லா ஜனாதிபதிகளையும், எல்லா பெரிய பெரிய ராஜ்யங்களையும் பார்த்து ஃபூனு ஊதித்தல் என் இயேசு என்னை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அவர் எதையும் ஊதித்தள்ளினவர். முழு உலகத்தையும் முதல் முறையாய் அரசாண்ட பாபிலோன் ராஜ்யம் உலகம் முழுவதையும் ஒரே ஆட்சியின் கீழே கொண்டு வந்தான் அவன். அந்த ராஜ்யம், அதுக்கு அடுத்தது அதை விட பெருசாக பில்ட் பண்ணின மேதிய பெர்சிய ராஜ்யம், அதை விட எக்ஸ்ட்ரீமாக போன அலெக்சாண்டர் கிரேக்க ராஜ்யம், அதையும் தாண்டி பயங்கரமாக பவர்ஃபுல்லாக இன்றைக்கி இருக்கிற சட்டசபை, பாராளுமன்றம், இந்த மாதிரி கலெக்டர்ஸ், தாசில்தார், தாலுகா, வட்டம் இப்படிலாம் உருவாக்குனாங்களா. இதெல்லாம் உருவாக்கின முதலாக உலகத்தில் இப்படி ஒரு ராஜ்யத்தை கொண்டு வந்தது ரோம ராஜ்யம். இந்த 4 ராஜ்யத்தையும் அப்படி உருண்டு வந்து மொத்தமாக தூள் ஆக்கினது கிறிஸ்துவினுடைய ராஜ்யம். ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்துவானவர் என்னை பலப்படுத்தும் போது நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. ஏதாவது பிரச்சனையை கண்டு பயமாக இருக்கா உங்களுக்கு? வாழ்க்கையில் போராட்டத்தை கண்டு பயமாக இருக்கா உங்களுக்கு? ஐயோ என்ன பண்ணுவேன்ற ஒரு வேதனையாக இருக்கா? இவ்வளோ பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணுறேன்னா அவ்வளோதான் என் கதை முடிஞ்சுதுன்னு புலம்புறீங்களா? என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே என்று கதி கலங்கி போயிருக்கீங்களா? இந்த வசனத்தை சொல்லுங்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. அவன் சாகும்போது 3000 பேரை கொன்று தான் அவன் செத்து போனான். நான் சொல்கிறேன், வேறு மாதிரி செத்துருவணும்லாம் பயப்படாதீங்க. நான் சாகும்போது கூட சாதனையால் நான் தான் சாவேன். நான் மரிக்கும் அந்த கடைசி நொடி கூட என் வாழ்க்கையில் சாதித்து முடித்துத்தான் என் கதையை கண்ணை மூடுவேன். நான் தோற்று போகிறதற்கு வரவில்லை, நான் ஜெயிக்க பிறந்தவன். சொல்லுங்கள், நான் தோக்க வரல, நான் ஜெயிக்க பிறந்தவன். என் வாழ்க்கையில் சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் முடிஞ்சுதுன்னு சொல்லும் பொழுது தேவன் சொல்லுவார், இனிதாண்டா துவங்க போகிறேன். எதுவும் நடக்காதுன்னு சொல்லும்போது கர்த்தர் சொல்லுவார், இனிதான் நிறைய நடக்க போகுதும்பாரு. அவ்வளவுதான் அப்படின்னு நீ சொல்லும்போது இனிமே தான் என்று தேவன் சொல்லுவார். இனி என்ன இருக்குன்னு சொல்லும்போது
இனிதான் எல்லாமே இருக்குன்னு ஆண்டவர் சொல்லுவார். நல்லா கைகளை தட்டி இந்த சிம்சோனை பலப்படுத்தின ஆவியானவர், ரெண்டு கையை வைத்து சொல்லுங்க, இந்த சிம்சோனை பலப்படுத்திய ஆவியானவர் என்னையும் பலப்படுத்துவாராக. ரெண்டு கையை வைத்து சொல்லுங்க, இந்த சிம்சோனை பலப்படுத்தின ஆண்டவர் என்னையும் பலப்படுத்துவாராக. ரெண்டு கை வைத்து சொல்லுங்க, இந்த சிம்சோனை பலப்படுத்தின ஆண்டவர் என்னையும் பலப்படுத்துவாராக. இந்த சிம்சோனை பலப்படுத்தின கர்த்தர் என்னையும் பலப்படுத்துவாராக. நல்ல கைகளை தட்டி ஒரு விசை